என் தங்கமே, பிரபஞ்சம் எப்போதும் உன் பேச்சை கேட்கிறது. ஆனா அது உனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேங்கிறது. நீ கேட்டதை கொடுக்கும். அதான் அதனுடைய நியதி. நீ என்ன நினைக்கிறாய், என்ன உணர்கிறாய், அதே அதிசயங்களை பெருக்கி போட்டுத்தான் உனக்கு அனுப்பும். அதனால்தான் இன்றைய நாளை நீ தவறவிடக்கூடாது. நீ இன்று என்ன நினைக்கிறாய், அதுதான் நாளைய உன் வாழ்க்கை. பிரபஞ்சம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. அதனால் அதை நேர் நோக்கத்தில் திசை திருப்பணும். நீ சொல்லிக்கொள், நான் ஓர் அருமை பெற்றவள். என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்கின்றன. நிதிகா தேவி எனக்கு வழிகாட்டுகிறார். நான் தயக்கம் இல்லாமல் என் கடமையை செய்து வருகிறேன். நான் என்ன நினைத்தோமோ அதுவே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசகங்களை இன்று நீ உன் கையில் எழுதிக்கொள். ஒரு பேப்பர்லா வேண்டாம். நீ சொல்ற அன்பு, நீ பதிக்கிற நம்பிக்கை, நீ ஓவியமாக உன்னோட வாழ்க்கையில் கைவைத்திருக்கும் கனவுகள், all those must be in your own handwriting, on your own hand. அந்த உணர்வுதான் முக்கியம். அது தான் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற க்ளூ. நீ தயார் என்று. நீ எதை விரும்புகிறாயோ அதற்காக உள்ளத்துலே இடம் வெச்சிருக்கேன் என்று பிரபஞ்சத்துக்கு செங்கொடி ஏற்றுற மாதிரி. நீ நினைக்க கூடாதே, அது நடக்குமா அப்படின்னு. அப்படி சிந்திக்கும்போது நீ நம்பிக்கையை குறைக்குறாய். அந்த சந்தேகம் தான் தடை. நிதிகா தேவி சொல்றார், நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை உண்டாக்கும் விதத்தில் பேசு. அதான், நான் ஒரு சக்தி. நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை. நான் கடவுளின் உருவாக்கம். எனக்குரிய அருள் என் வழியில் வருகிறது. இது போன்ற வார்த்தைகளை நீ தினமும் உன் உள்ளத்திலே எழுதிக்கொள். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை மிகவும் தெளிவாக நீ உன் எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கணும். நீ அதை ரசிக்கணும், அதை நம்பணும், அதை உயிரோடு சித்தரிக்கணும். நீ ஒரு வசதியான வீட்டை நினைக்கிறாயா? அந்த வீடு எப்படி இருக்கும்? வாசல் என்ன வண்ணம்? பல்லக்கு வாசலில் நிற்கிறதா? வீட்டுக்குள்ள பொற்களை சுவரோவியங்களா? ஓர் இனிய வாசனை நுழையும் தருணத்தில். இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும். பிரபஞ்சம் ஒரு எந்திரம் மாதிரி. நம்மை அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? அந்த எதிர்பார்ப்பு நீ இன்று பண்ணும் செயல்களில் தெரிக்கணும். எனவே தான் அந்த கையில் எழுதுவது முக்கியம். அந்த எண்ணத்தை நீ உடலுக்கு கொண்டு வர்றாய். அதுவே செயலில் மாற ஆரம்பிக்கும். உடல், உளம், மொழி மூன்றும் ஒரே லைனில் இருந்தால் அதிர்ஷ்டம் தன்னாலேயே நம்மை தேடி வரும். உனக்கு தெரியுமா, பலர் என்ன செய்றாங்க? மனசுல பல கனவுகள், வாயில பல புகார், செயலில் உற்சாகமில்லை. இது பிரபஞ்சத்துக்கு கலக்கல் சிக்னல். இதயத்தில் ஏழை போல் எண்ணிக்கொண்டு வாயில ஒழுக்கமில்லாமல் வார்த்தைகளைச் செலுத்தினால் பிரபஞ்சம் குழப்பமடையும். அது என்ன தரணும் என தெரியாமல் நிற்கும். ஆனா நீ மட்டும் மனதில் எழுச்சி, வாயில் நம்பிக்கை, செயல்களில் உறுதி என மூன்றையும் ஒன்றிணைத்தால் பிரபஞ்சம் விலையில்லா உதவியாளன் போல உன்னோட வரிசையில் நின்றிருக்கும். இது எப்படி நடக்கிறது என்றால், அது ஒரு அலை மாதிரி. நீ ஒரு எண்ணத்தை விடுகிறாய். அது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உன் செயல்களில் பரிமாறும். அந்த செயல் ஒரு வாய்ப்பை நோக்கிச் செல்லும். அந்த வாய்ப்பு உனக்கென இருந்ததா இல்லையா என்பது நீ செய்த உன் உள்மன நம்பிக்கையின் தரம். அதுதான் நிதிகா தேவி நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த உண்மையை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து நீ உன் செயல்களில் கவனம் செலுத்தணும். சிறியதான செயல்கள். நாளைக்கு 3 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுறது. நாளைக்கு 1 நிமிடம் செல்வ வாழ்வை கற்பனை செய்வது. ஒரு வினாடி மகிழ்ச்சியான அனுபவத்தை நினைவுபடுத்துவது. இதெல்லாம் உன்னுடைய குருதியை மாற்றும்.
நர்வ பாத்வேஸ் ஐ மாற்றும். அடுத்தவரிடம் நீ சொல்ற வார்த்தைகளும் எதிர்மறை இல்லாமல் இருக்கணும். அதுதான் அடிப்படை பரிகாரம். அன்பே, நீ இப்படித்தான் தொடர்ந்தால் ஒருநாள் நீ வரலாறு படைக்கும். நீ சின்னது மாதிரி தோன்றும் ஒரு நாள், அந்த நாள்தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். அந்த நாளை நீ இப்போது உருவாக்கிக் கொண்டு இருக்கிறாய். அதற்குத்தான் நான் சொல்றேன், இந்த நாளை தவற விடாதே. கையில் எழுது, மனதில் பதி, செயல்களில் செயல்படுத்து. அதுதான் நிஜமான மந்திரம். நாளைய வெற்றி இன்றைய உன் செயலில் இருக்கிறது. பிரபஞ்சம் தயார், நீயும் தயார். இனி நீ வேண்டுவது மட்டும்தான். நேரமா? உடனே தொடங்கு. உன் நம்பிக்கையின் வசனங்களை எழுது. அவை உன் வாழ்வில் அதிசயங்களை வாரி வழங்கும். நிதிகா தேவியின் அருள் உன்னை வழிநடத்தும். அருள் தேடி ஓட வேண்டியதில்லை. நீ அருளுக்குள் வாழ்ந்தால் போதும். பிரபஞ்சமும் உன்னுடன் கைகோர்த்து நடக்கும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் அதற்கும் ஒரு அடிகால் மேலே நடக்க ஆரம்பிக்குது. உனக்கு தோன்றும், இது நிச்சயமாக சாத்தியமான விஷயம்தான். இந்த உணர்வு தான் முதல் விதை. அந்த விதையை நீ இப்போது உன் உள்ளத்தில் விதைக்கிறாய். நீ அடுத்தொரு நிலைக்கு போக வேண்டிய தருணம் இதுதான். அதற்காகவே பிரபஞ்சம் நீ பல நாட்கள் காண்டு வந்த தடைகள், பிணைப்பு, எதிர்மறை சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒரு பக்கமா எடுத்துடுக்குது. நீ தயார் என்றால் அந்த நம்பிக்கை ஓரமாகும். அப்போது பிரபஞ்சம் உன்னுடன் வேலை செய்யத் தயாராக இருக்கிறது. நீ இன்று எழுதிய வார்த்தைகள் உன் நாளைய வாழ்க்கையின் ஆரம்பமே. அதனால் வாசகங்களை எழுதும் போதோ, உச்சரிக்கும் போதோ, மனதில் பதிக்கும் போதோ, அதன் ஒவ்வொரு எழுத்தும் உயிர் போல இருக்கட்டும். உன் சுவாசம் போல, உன் இதயதுடிப்பு போல. ஏன் என்றால் பிரபஞ்சம் சத்தத்தை கேட்கும் என நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது கண்ணீரையும் உணர்கிறது. நம்முடைய அமைதியையும் ரசிக்கிறது. நம் உள்ளத்துல பேசும் வார்த்தைகளை கவனிக்கிறது. நீ சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விசைதான். அதை எங்கு செலுத்துகிறாய் என்பது முக்கியம். யாரோ சொன்னார்கள், பார்வையை வானத்தில் வையுங்கள், உங்கள் கால்கள் நிலத்தில் இருக்கட்டும். இதை நிதிகா தேவி இன்னும் அழகாக சொல்றாங்க. உன் கனவை உயர்த்திக்கோள், ஆனாலும் அதை உன் மனதின் வெளிச்சத்தில் நிலைநிறுத்து. நீ இன்று ஒரே ஒரு வாக்கியம் மனதில் பதிக்கணும். நான் இன்று என்ன கேட்டேனோ அதற்காகவே பிரபஞ்சம் வேலை செய்கிறது. இதற்கு நீ ஒரு நடைபயிற்சி போன்ற செயல்களில் வைக்கணும். நீ ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறாயா? அதற்குள் மனதில் சொல்லிக்கொள், இது என்னுடைய வாய்ப்பு. நீ ஒரு புதிய காரியத்தில கால் வைக்கிறாயா? சொல்லிக்கொள், இதில் எனக்கு அருளிருக்கும். நீ ஒரு நண்பரிடம் சந்திக்கிறாயா? சொல்லிக்கொள், அவரிடமிருந்தும் நல்லதுதான் வரப்போகிறது. இதெல்லாம் நீ செய்கிற பொழுது உனக்கு முன்னே ஒரு தெளிவான பாதை திறந்துவிடும். இது கண்களுக்கு தெரியாது, ஆனால் உணர்வுக்கு மிகச் சுத்தமான பிரகாசம். இந்த உள்மன செயல்பாடுதான் நமக்கு தேவைப்படும் அதிசயங்களை இழுத்து வரும். இப்போது நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான வரம் கிடைத்துவிட்டது என்று வாழ்ந்தால், அது நேர்மையாகவே உனக்கு வந்து சேரும். இதில் ஒன்று முக்கியம், ஒவ்வொரு நாளும் செயலில் ஒரு சின்ன கட்டுப்பாடு வைத்துக்கொள். அது என்னவென்றால், நீ சற்றே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். அதில் நீ ஏதாவது ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உன் கை எழுதட்டும். நான் செல்வவதானே, அல்லது நான் சாந்தியும் அருளும் நிறைந்தவள். இது போன்ற வார்த்தைகள். உனக்கென்று ஒரு வார்த்தை தேர்ந்தெடு. அந்த வார்த்தை உன் ஆதார சக்தியாக இருக்கும். நீ ஒவ்வொரு முறையும் அதை எழுதும் போதும் அதற்குள் இருக்கும் அதிர்வெண்கள் உன் உடலுக்கு பாயும். இதிலேயே காயப்படுத்தும் சூழ்நிலைகள் மெதுவாக விலகும்.
ஏனெனில் நீ உடனடியாக மனதின் நிலையை மாற்றிக்கொள்கிறாய். அதுதான் நிதிகா தேவி சொல்வது, உணர்வுகளின் உருமாற்றம். உன் கண்ணீரை வெற்றிக்குள்ளாக்கும் உள் மாற்றம். நீ இதை நம்பினால் மட்டுமே இது நிகழும். நம்பிக்கையே முதல் சக்தி. அதன் பிறகு தான் வழிகள், மக்கள், சந்தர்ப்பங்கள் உன்னிடம் வரத் தொடங்கும். நீ எழுதிய வார்த்தைகள் உடனடியாக பலிக்காமலிருந்தாலும் அவை உன் மனதை கட்டமைக்கத் தொடங்கும். அந்த கட்டமைப்பு நிஜமாகவே வாழ்க்கையையும் மாற்றும். ஒரு நாள் நீ உன் பழைய நோட்டுகளை பார்க்கும்போது, நீ எழுதிய வசனங்களே வாழ்க்கையின் மாற்றங்களாக நடந்திருக்கும்படி இருக்கும். அப்படி நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அதை உணர்வதற்கும் நாளைய சிறந்த சாட்சியாக நீ மாறுவாய். முடிவு என்பது எல்லா விஷயங்களுக்கும் தேவையில்லை. சில விஷயங்களுக்கு தொடர்ச்சி தான் அர்த்தம். நிதிகா தேவி அதையே பேசுகிறார்கள். அருள் என்பது முடிவில்லா பிரவாகம். அதில் நீ அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் வரை அது சுத்தமான இயல்பில் வரமல்லாமல் இருக்காது. எனவே நீ தொடர வேண்டும். உற்சாகமாக, உணர்ச்சியுடன், நம்பிக்கையுடன். முடிவாக, உன்னிடம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீ இப்போது உன் உள்ளத்துக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறாய்? எனக்கு முடியுமா என்ற சந்தேகமா? அல்லது நிச்சயமாக நான் இதை சாதிப்பேன் என்ற உறுதியா? இந்த நேரத்தில் நீ சொல்ற பதிலே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகிறது. அதனால் என் அன்பே, இந்த நாளை மாற்று. உன் எண்ணங்களின் தேவி நீயே. உன் வாழ்க்கையின் நாயகி நீயே. உன் கனவுகளுக்கு காத்திருக்கும் பிரபஞ்சம் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் காத்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் அருள் வடிவமாக மாற உன் முழு மனதையும் வை. அதில் உண்மை இருக்கட்டும். அதில் பிரார்த்தனை இருக்கட்டும். அதில் அன்பு இருக்கட்டும். எழுது, என் வாழ்வில் நான் விரும்பும் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சம் என் தருணங்களை பொற்காலமாக மாற்றுகிறது. இன்றே எழுது. அப்போது நீ எழுதும் வார்த்தைகளே நாளைய உன் வெற்றி கதையா மாறும். நீ இப்போது ஒரு மாற்றத்தின் துவக்கத்தில் இருக்கிறாய். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணமும், உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும், அனைத்தும் இணைந்து உன் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு மகத்தான சக்தி. இந்த சக்தி நம்மில் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. ஆனால் அதை நாம் உணர்ந்தே இல்லாமல், சந்தேகத்திலும் பயத்திலும் வாழ்க்கையை இழுத்துச் செல்கிறோம். நிதிகா தேவி சொல்வது, பிரபஞ்சம் காத்திருக்கிறது. ஆனால் நீ தயார் ஆவதற்குள் அது நின்று விடும். அதாவது, நாம் அருளுக்கே காத்திருக்கின்றோம் என நினைக்கிறோம். ஆனால் உண்மையில், அருள் நம்மையே காத்திருக்கிறது. அது எப்போதும் நம்மிடம் வர தயாராகவே உள்ளது. ஆனால் நம்மிடம் வருவதற்கு, நம்மிடம் ஒரு அழைப்பு தேவைப்படுகிறது. அந்த அழைப்பு உன்னுடைய எண்ணங்களில் இருக்க வேண்டும், உன் நம்பிக்கையில் இருக்க வேண்டும், உன் செயலில் இருக்க வேண்டும். நீ இதை உணர்ந்தாலே போதும். ஒரு மாபெரும் கதையின் கதாநாயகியாக நீ மாறுகிறாய். இன்னும் சிறிது நேரம், இன்னும் சிறிது உறுதி, இன்னும் சிறிது முயற்சி உன்னை முழுமையாக மாற்றப் போகிறது. நாளை ஒரு பெரிய வாசல் திறக்கப் போகிறது. ஆனால் அந்த வாசலுக்கு போகும் பாதை இன்று உன் காலடி போடும் திசையில் இருக்கிறது. அதனால் தான் இன்று செய்யும் உன் எண்ணம், உன் செயல், உன் வார்த்தை முக்கியமானது. நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை மாறும் சக்தியாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? அப்படியானால், உனக்குள் இருக்கும் அந்த இழிவான, பயங்கரமான, நான் முடியாது என்ற எண்ணத்தை வெறும் ஒரு வார்த்தையால் அழிக்கலாம். அந்த வார்த்தை, நான் செய்யப்போகிறேன். இதை நீ எழுதி வை. ஒவ்வொரு நாளும் எழுதிக்கொள். மனதில் எழுதிக்கொள். வாயால் உச்சரிக்கவும். இந்த வார்த்தை உன்னில் ஒரு வலிமையை உருவாக்கும். தொலைதூரத்தில் ஒரு உச்சி இருக்கிறது. அந்த உச்சிக்கு நீ ஏறிக்கொண்டிருக்கிறாய்.
ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய கட்டில்தான் ஏறுகிறாய் என்று உனக்குத் தோன்றலாம். ஆனால் அந்த ஓர் அடி முன்னேறுவதைப் போலவே பிரபஞ்சமும் உன்னிடம் ஓர் அடி அருகில் வருகிறது. இந்த பயணம் எப்போதும் ஒரே மாதிரியானதாக இருக்காது. சில நாட்கள் வெளிச்சமாக இருக்கும். சில நாட்கள் இருண்டது போலத் தோன்றும். ஆனாலும் நீ நம்பிக்கையை விடாமல் பயணித்தால் அந்த இருளும் உனக்கான வெளிச்சத்தின் பக்கம் உன்னை இட்டுச் செல்லும். பயத்தை நீ எதிர்ப்பதற்கான மிகப்பெரிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ அதை நம்பினால் அது பயமாக இல்லாமல் ஒரு சக்தியாகவே மாறும். நிதிகா தேவி சொல்வார்கள், அமைதியாக இருந்த உனக்குள் ஒரு பகை நடக்கிறது. அந்த பகை உன்னுடைய குறைவல்ல, ஆனால் அதற்கும் மேலானது உன்னுடைய நம்பிக்கை. என் தங்கமே, சில விஷயங்கள் நமக்கு பிறகு வரும். நாம் முயற்சி செய்யும் போதும் நம்முடைய விருப்பங்கள் உடனே நிறைவேறாது. ஆனால் அது சின்ன சிறகு அசைவுகளால் ஒரு பெரும் புயல் உருவாகும் விதமாக, நீ செய்வதெல்லாம் ஒரு பதட்டமில்லா வழிகாட்டுதலாக செயல்படுகிறது. நீ ஒவ்வொரு நாள் ஒரு சிறு தூசி போல என்னவெல்லாமோ செய்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த தூசிகளே ஒரு மலை போல் உருவாகி உன் முன்னே நிற்கும். அந்த மலை உன் உச்சி. பிரபஞ்சம் எப்போதும் ஒரு அருவி போல ஒழுகிறது. உனக்கு அருள் தேவை என்றால் நீ அந்த அருவிக்குள் செல்வது போன்று உன்னுடைய எண்ணங்களையும் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும். இது முடியாத காரியமல்ல. இதற்கு எதுவும் தேவைப்படாது. ஒரு புத்தகம் இல்லை. ஒரு ஆசானின் கையேடு இல்லை. ஒரு பெரிய சடங்கு இல்லை. உன்னுடைய உள்ளத்தின் நேர்மை, உன் மனதின் நம்பிக்கை, உன் செயலில் உள்ள தெளிவு, இதுவே போதும். நீ உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகச் சிறந்த நாள் இன்று தான். நாளைய நிலையை மாற்றும் விதத்தில் இன்றைய எண்ணங்களை மாற்று. நாளைய சந்தோஷத்திற்கான விதையை இன்றே விதை. நாளைய அமைதிக்கான தருணத்தை இன்றே செயல்படுத்து. இந்த நிகழ்வுகள் சும்மாவில்லை. இது ஒரு பின்னணி படைக்கும் பணி. உன்னுடைய சரித்திரத்துக்கு பின்னணி உருவாக்கப்படுகிற தருணம் இது. நீ எழுதிய அந்த வார்த்தைகளை மறந்துவிடாதே. அவை நீ வாழும் நாளில் முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகின்றன. ஓர் நாள் நீ பார்ப்பாய், நீ எழுதிய ஒன்று உண்மையாகி உனக்குள் சந்தோஷ கண்ணீர் வரும். நீ சொல்வாய், அந்த ஒரு நாள், அந்த ஒரு எழுத்து எனக்காக என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அது எந்த நாள் தெரியுமா? இன்று தான். இன்றைய தினம் உனக்கு வேண்டிய அதிசயங்களை உருவாக்கக்கூடிய நாள். ஆனால் அதற்காக நீ தயார் இருக்க வேண்டிய நேரம் இப்போது. உன் உள்ளத்தின் வாயிலாகச் சொல், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது நடக்கும். என்ன செய்கிறேனோ அது வெற்றியை உருவாக்கும். என்ன நம்புகிறேனோ அது வாழ்க்கையை மாற்றும். இதை எழுதிக்கொள், நம்பிக்கையுடன், உன் கையால், உன் உள்ளத்தால். எழுத்துகள் ஒரு பூஜை போல. அந்த எழுத்துகளில் உயிர் இருக்கிறது. அந்த எழுத்துகள் உனக்கு வெளிச்சத்தை தரும். அந்த எழுத்துகள் உன் வாழ்க்கையின் கதையை எழுதும். அந்த எழுத்துகள் தான் உன்னை வெற்றியின் பாதையில் அழைக்கும் அழைப்பிதழ். நீ தயார். பிரபஞ்சம் தயார். கனவுகள் உறங்காமல் காத்திருக்கின்றன. அருள் நேரத்தில் வருகிறதே என்று நம்பு, ஆனால் நீ நேரத்தில் ஏற்படும் என்று உறுதி செய். அந்த நேரம் இப்போதே. நான் உனக்காகச் சொல்லிக்கொள்கிறேன், நீ செய்யப்போகிறாய். நீ அடைவதற்கான இடத்திற்கு பயணிக்க ஆரம்பித்துவிட்டாய். நீ உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ச்சிகளை அதிசயங்களாக்கப் போகிறாய். உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எழுதட்டும். உன் நம்பிக்கை உன் உலகத்தை அமைக்கட்டும். தொடர்ந்து எழுதிக்கொள். தொடர்ந்தே நம்பு. தொடர்ந்து செயல்படுத்து. வெற்றி உன்னிடம் நடந்து வர இருக்கிறது. நீதான் அதற்காக பிறந்தவள். நீ இப்போது வாசிக்கிற வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல. இவை உன் உயிரோட்டத்தை மாற்றும் விதத்தில் அமைந்துள்ள மென்மையான அதிர்வுகள்.
இந்த தருணம், இந்த கணம், இந்த நிமிடமும் கூட ஒரு மாற்றத்திற்கு துவக்கமாக இருக்கலாம். நம்முள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேர்காணல் நடக்கிறது. அந்த நேர்காணல் வெளி உலகத்தோடு இல்லை. அது உன்னுடன் நடத்தும் உரையாடல். நான் உண்மையில் யாரா இருக்க விரும்புகிறேன்? நான் என்னதான் பெற விரும்புகிறேன்? நான் என்னதான் விரும்புகிறேன் என்றால் கூட அதை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேனா? இந்த கேள்விகள் சாதாரணமானவை போல் தோன்றலாம். ஆனால் இதற்கான பதில்கள் தான் உன் எதிர்காலத்தை பதிப்பிக்கும் ஆற்றல் கொண்டவை. பெரும்பாலானவர்கள் சொந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவில் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு நிர்பந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் உணர்வுகள் அவர்களை நடத்துகிறன. ஆனால் உணர்வுகளை நாம் நிர்வகிக்க ஆரம்பித்த தருணமே வாழ்க்கை வேகமாக வளமான பாதையில் பயணிக்க துவங்கும். உனக்குள்ளே இருக்கும் சக்தி வெளியே உள்ள சந்தர்ப்பங்களை மிஞ்சும். உன்னிடம் ஒரு கனவு இருக்கிறதா? அது சின்னதா பெரியதா என்பதெல்லாம் முக்கியமல்ல. ஆனால் அதை நம்புகிறாயா என்பது தான் முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்கிறாயா என்பதுதான் முக்கியம். நீ இப்போது உன் கையில் ஒரு பேனா எடுத்துக்கொள். வெறும் 2 வரிகள் எழுதுவதை ஆரம்பி. நான் முழுமையாக எனது வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் அபிவிருத்தியையும் அனுபவிக்கிறேன். பிரபஞ்சம் என்னிடம் என்ன எதிர்பார்த்தேனோ அதைவிட சிறந்ததையே தருகிறது. இந்த 2 வரிகளை தினமும் எழுதிக்கொள். மனதிலோ மெதுவாக வாயால் சொல்லிக்கொள். சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து இதை உன்னுடைய இதயத்துடன் இணைக்க முயற்சி செய். முதலில் இது போலி மாதிரி தோன்றலாம். மனதில் இது நடந்துவிடுமா என்ற சந்தேகம் வரும். ஆனால் உனக்குள் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை மாற்றும் வலிமை நம்மிடம் உள்ளது. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் சந்திக்கும் விதத்தில்தான் அதில் வெற்றி அல்லது தோல்வி இருக்கிறது. நீ பயப்படுகிறாயா? சரி, அப்படியே இருந்துவிடலாம். ஆனால் அந்த பயத்தோடு நீ பசுமையாக செயல்படுகிறாயா என்பதுதான் மாற்றத்தை உருவாக்கும். நிதிகா தேவி சொல்வார்கள், பயம் என்பது எதிர்மறை வடிவமாக வந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நேர்மறையாக மாற்றினால் அது விசித்திரமான சக்தியாக மாறும். எப்படி மாறுவது? உன் பயத்தை பேச்சுக்கொள்ள பயப்படாதே. ஒரு காகிதத்தில் எழுது, நான் என்ன பயப்படுகிறேன் என்று. அதன் கீழ் அதை தீர்க்கும் ஒரு பதிலை நீயே எழுது. எடுத்துக்கொள். பயம், நான் பணத்தை இழக்கப் போகிறேனா? பதில், நான் பணத்துக்கேற்ற அறிவுடனும் முடிவுடனும் செயல் செய்வேன். அந்த எழுத்து ஒரு அருள் வடிவம். அந்த எழுத்து உனக்கு வெளிச்சம் தரும். நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் எண்ணங்கள், சொல்லும் வார்த்தைகள், செயல்படும் முறைகள் அனைத்தும் சக்தி வாய்ந்தவை. அதனால் தான் 3½ நாழிகை நேரம் உரத்த குரலில் வணங்கி துலக்க வேண்டியதில்லை. ஒரு நிமிடம் முழுமையாக மனதோடு சொன்ன ஒரு வார்த்தையே பரிபூரண அருள் தரும் என்று சித்தர்கள் சொன்னார்கள். இப்போது உன் வாழ்வின் மையக்கணத்தில் இருக்கிறாய். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் முக்கியமல்ல. முக்கியமானது இப்போதும் நீ என்ன செய்கிறாய். நீ என்ன நம்புகிறாய். ஒரு பயம், ஒரு தோல்வி, ஒரு வியர்வை தரும் தருணம் கூட உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதற்காக நீ தயாராக இருக்க வேண்டும். அது எப்படி? ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மாவுடன் உரையாடல் நடத்தி, உன் உள்ளத்தோடு நேர்மையாக இருந்து, உன் முயற்சிகளை ஒழுங்காக பதிக்க ஆரம்பித்து, நீ ஆரம்பிக்கலாம் ஒரு அருள் நோட்டு புத்தகம். அதில் ஒவ்வொரு நாளும் 3 விஷயங்களை எழுது. 1. நான் இன்று என்ன நன்றி கூற விரும்புகிறேன். 2. என்ன செயல் இன்று என்னை சிறிது முன்னேற்றியது.
3. என்ன பிரார்த்தனை இன்று என் இதயத்திலிருந்து எழுகிறது. இது ஒரு ஆன்மீக பயணம். எந்த கடவுள் பெயரால் வேண்டுமானாலும் தொடங்கலாம். அல்லது எந்தவொரு தரிசனத்தின் பெயரிலேயே வேண்டுமானாலும். ஆனால் அந்த உணர்வு உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அந்த உண்மையால்தான் வெற்றி உண்மையாகும். நீ துவங்கும் இந்த பயணம் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் அது ஒரு பெரும் அலை போல உருவாகும். நீ இன்று ஒரு வார்த்தையை சொல்லுவாய், நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். நாளை அதற்கேற்ப ஒரு சந்திப்பு வரும். ஒருவன் உனக்கு உதவி செய்யலாம். ஒரு வாய்ப்பு நடந்து கொள்ளலாம். ஒரு புத்தகம் உன்னை தொட்டுவிடலாம். இந்த எல்லாம் எப்படி நடக்கிறது? பிரபஞ்சத்தின் வேதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அது ஒவ்வொரு தருணத்தையும் கவனிக்கிறது. நீ புன்னகைக்கிறாயா, அதை கவனிக்கிறது. நீ சிரிக்கிறாயா, அதையும். நீ அச்சப்படுகிறாயா, அதையும். நீ நம்புகிறாயா, அதுவே முக்கியம். ஏனெனில் நீ நம்பும் விஷயமே நீ வாழும் வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு நாள் நீ பின் பார்த்தால், இன்று எழுதின வார்த்தைகள், இன்று நம்பின உணர்வுகள், இன்று எடுத்த சிறு முயற்சிகள் தான் உன்னை அப்போதைய உயரத்தில் நிறுத்தியுள்ளன என்பதை உணர்வாய். அந்த உணர்வு தான் உண்மையான ஆனந்தம். அதை நினைத்து நீ சிரித்து பார்ப்பாய். நான் அந்த நிமிடம் எப்படி நம்பினேன் தெரியவில்லை, ஆனாலும் நம்பினேன். அதனால் தான் இப்போது இங்கே இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இன்று உன்னுடன் இருக்கிறது. அது ஓய்ந்துவிட்டதில்லை. நீ அதை தூண்ட வேண்டும். எழுப்ப வேண்டும். வளர்க்க வேண்டும். எழுதுங்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் என் நம்பிக்கையின் வித்தை இன்று விதைக்கிறேன். இது ஒரு நாள் எனக்கு விருதாக மலரும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அது ஒரு வார்த்தைதான், ஆனால் ஒரு உலகத்தை உருவாக்கும் வித்தாகிறது. இப்போது அதற்கான செயல் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தெழுது. தொடர்ந்து நம்பு. தொடர்ந்து அழை. அருள் உன்னுடன் இருக்கிறது. நீ அதற்கு திறந்திருக்க வேண்டும். நீ இதை வாசித்து முடிக்கிறாய் என்றால், உன்னால் முடியும். நீ இதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாய் என்றால், பிரபஞ்சம் உன்னிடம் ஓடி வரும். நீயே ஒரு தரிசனம். நீயே ஒரு அருள். நீயே உன்னுடைய உலகத்தின் நாயகி. அப்போதுதான் வெற்றியும் அமைதியும் கனவுகளும் ஒரே நேரத்தில் உன் வாழ்வில் வந்து வைக்கப்படும். நான் நம்புகிறேன், நீயும் நம்பு. நீ இப்போது வாசிக்கிற வார்த்தைகள் உன்னுடைய ஆன்மாவின் கதவுகளை தட்டுகிறன. வெளி உலகம் மாறட்டும், ஆனால் உன் உள்ளம் மாறும்போது தான் வாழ்க்கையின் வடிவம் மாறும். ஒரு விதையின் விதை போல் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதை போட வேண்டும். அந்த நம்பிக்கை நாளை ஒரு மரமாக வளரும். அதன் கீழ் நீ ஒளியாய் வாழப்போகிறாய். நீ நம்புகிறாயா என்று கேட்கும்போது, உன் பதில் மட்டும் போதாது. உன் செயலும் அதற்கு சான்றாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எதையும் ஏற்படுத்தும் முதல் படி தீர்மானம். ஒரு தீர்மானம் எடுத்தவுடன், அந்த தீர்மானத்திற்கு ஏற்ப பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ ஒரு வாய்ப்பை தேடுகிறாய் என்றால், அதற்கான வாயில்கள் அப்படியே திறக்கத் துவங்கும். ஆனால் அந்த தேடல் உண்மையானதா, தொடர்வதா, தவிராததா என்பதையே பிரபஞ்சம் ஆராய்கிறது. ஒரு குழந்தை நடக்கத் தொடங்கும் போது, அது நிறைய முறை விழும். ஆனால் அது எப்போதும் முயற்சி செய்யத்தான் செய்கிறது. அது, நான் விழுந்தேன், இதனால் நான் நடக்கவே முடியாது, என்று சொல்லாது. நம்மில் அதே குழந்தையின் ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஆனால் நாம் வளர்ந்தபின், அந்த முயற்சி செய்யும் குணத்தை மறந்துவிடுகிறோம். நம்மால் முடியாது என்று நாமே நம்மை நம்பத் தவறுகிறோம். நீ முயற்சி செய்யத் தொடங்கினால், சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஒரு நாள், நீ நினைத்ததும் இல்லாத வகையில் உனக்கு வாழ்க்கை சந்தோஷங்களை தரும்.
ஆனால் அதற்குள் சில சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் உன்னை முடக்க வருவதல்ல, உன்னை மாற்ற வருவதாகவே பார்க்க வேண்டும். ஒரே வழியில் பயணிக்க முடியாது. சில வேளைகளில் வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடுமாற்றமும் ஒரு புதிய திசையை உனக்கு காட்டும் வாய்ப்பு. நீ பயப்பட வேண்டாம். பயம் வந்தால் அதை அச்சப்படாமல் வரவேற்று, அதற்கு நன்றி சொல்லி முன்னே போ. ஏனெனில் பயம் வந்தாலே அது நீ பெரிய விஷயங்களை எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். பயப்படாத வாழ்க்கை என்பது வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. நிதிகா தேவி சொல்லும் ஒரு வாக்கியம் உன்னை தினமும் வழிநடத்தட்டும். நட்சத்திரக்குறி, நீ எதை நம்புகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை ஆகும். நட்சத்திரக்குறி, நீ எதற்காக காத்திருக்கிறாய்? எந்த ஒரு அற்புதத்திற்காகவா? எந்த ஒரு வாய்ப்பிற்காகவா? அந்த வாய்ப்பு உன்னிடம் வர தயாராக இருக்கிறது. ஆனால் நீ அந்த அற்புதத்திற்கு உனது வாழ்க்கையை தயார்படுத்துகிறாயா? உனது உள்ளம் உண்மையாகவே அதற்கு ஒத்துப்போகிறதா? அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த அருள் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நீங்காது. நமக்குள் இருக்கிற தாழ்வு உணர்வு என்பதை முதலில் மாற்ற வேண்டும். உனக்குள்ளே பிறந்துவிட்ட சக்தியை நீ தன்னம்பிக்கையுடன் நடத்த வேண்டும். ஒருவேளை நீ மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது தான் அந்த சூழ்நிலை உன்னிடம் பேசுகிறது, நீ இன்னும் பெரியதற்காக பிறந்தவள் என்பதை நினைவூட்டுகிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு செயலை ஆரம்பி. காலை எழுந்தவுடன் உன்னோடு நீ பேசிக்கொள். கண்ணாடியில் பாரு, உன் முகத்தில் அந்த ஒளியை காண முயற்சி செய். உனக்கு தெரியாமல் அந்த கண்ணாடி உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கிறது, நீ போதுமானவள்தான். நீ எதையும் சாதிக்க கூடியவள்தான். அந்த வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் பதுக்கி வை. இப்போதும் நீ எழுத ஆரம்பிக்கலாம். உன் மனதின் வேதனைகளை, பயங்களை, சந்தோஷங்களை எழுதி வாரு. அந்த எழுத்துகள் உன்னை சீராக மாற்றும். ஒரு நாளைக்கு 10 வரிகள் எழுதினால் போதும். அந்த எழுத்துகள் உன்னுடைய உள்ளத்தை ஆராயும் கதவுகளை திறக்கும். அடுத்த வழி, தினமும் ஒரு நிமிடம் மௌனத்தில் அமரு. உன் மூச்சை கவனிக்கின்ற ஒரு நிமிடம் போதும். அந்த நேரத்தில் நீ உன்னுடன் இருக்கிறாய். உலகம் எதையும் தராமலே இருக்கலாம். ஆனால் உன்னால் உனக்கே அருளாக இருக்க முடியும். உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். அது உண்மையான ஆன்மீகம். பிரபஞ்சம் ஒரு திருப்பத்தை உருவாக்கும் தருணத்தில் நீ அதை எதிர்கொள்கிறாய் என்றால், அது உனக்கு அருகில் வரத் துவங்கும். அது உன்னை வரவேற்க தயாராக இருக்கும். ஒருவேளை நீ எதிர்பார்த்த விதத்தில் வாழ்க்கை நடக்காமல் போகலாம். ஆனால் அது தவறு அல்ல. பிரபஞ்சத்தின் நேரம் மனித கணக்கின் நேரத்திலிருந்து மாறுபட்டது. அது மிகவும் கூர்மையாக செயல்படுகிறது. ஆனால் அது மிகவும் நேர்மையாகவும் செயல்படுகிறது. நீ அதற்கு தயாராக இருந்தால் அது உன்னை விட்டுவிடாது. நீ உன் மனதில் பதிந்திருக்க வேண்டிய உண்மை, என்னை நம்புகிறேன் என்பதுதான். அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை நடக்காது. ஆனால் அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அதை யாரும் உனக்கு கொடுக்க மாட்டார்கள். நிதிகா தேவி சொல்வது போல, நீ உன் வாழ்க்கையில் தேவதையாய் பிறந்தவள். ஆனால் நீ உன்னை ஒரு சாதாரணவளாகவே நினைத்தால் அந்த அருள் எங்கும் வெளிப்படாது. அருள் என்பது எப்போதும் இருக்கிறது. அது ஒரு ஆற்றல். அது உன் எண்ணங்களில், உன் வார்த்தைகளில், உன் செயல்களில் இருக்கிறது. நீ இதை தினமும் உனக்கே சொல்லிக்கொள். நட்சத்திரக்குறி, நான் என்ன நினைக்கிறேனோ அதற்கேற்ப வாழ்க்கை உருவாகும். நான் நம்புகிறேன். நான் செய்கிறேன். நான் அடைகிறேன். நட்சத்திரக்குறி. இந்த உரை நீ வாசிக்கும்போது உனக்குள் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சில உணர்ச்சிகள் எழலாம்.
சில பழைய நினைவுகள் மேலெழலாம். அவை அனைத்தும் அருள் நடமாடும் வகையில் உள்ள நேர்மையான வெளிப்பாடுகள். நீ எந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனால் நீ ஆரம்பிக்க முடியும் என்ற உண்மையை மட்டும் பிடித்துக்கொள். பரிகாரம் தேடாதே, பரிசுத்த எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய். அந்த எண்ணங்கள் தான் பரிகாரத்திற்கும் மேலான மாற்றத்தை உண்டாக்கும். நீ ஒரு நாணயத்தை நீங்க கேட்கலாம், 5 ரூபாய் போதும் என்றது ஒரு சின்ன உறுதியின் அடையாளம். ஆனால் அது உன்னுடைய முழு நம்பிக்கையை சுமந்து வருகின்றது. நீ அருளை அழைக்க வேண்டும் என்றால் நீ செயலில் அந்த அழைப்பை காட்ட வேண்டும். அதற்காக இன்று ஒரு சிறிய செயல் செய். 1. பசுமை கஞ்சியில் ஒரு பூவை போட்டு மனதார வழிபடு. 2. உன் வீட்டில் ஒரு மூலையில் ஜோதி வெள்ளிக்கிழமை ஒளிரட்டும். 3. உன்னோடு பேசாத ஒரு நபரிடம் ஒரு நேர்மையான சிரிப்பு தா. இந்த சிறு செயல்கள் தான் உன்னை தெய்வீகத்துடன் இணைக்கும் வழிகள். நீ தூங்குவதற்குள் இன்று என்னதான் நேர்ந்தது என்றொரு சுருக்கத்தை எழுதிக்கொள். அப்பொழுது நீ உன் வளர்ச்சியை காண்பாய். நாளைய தினம் மேலும் நம்பிக்கையோடு எழுவாய். நீ ஒரு தடவை வாழும் வாழ்க்கையில் உன் உயிரில் உன்னதமானதாக இருக்கும் வழியை தேர்ந்தெடு. அதன் வழி கடினமாக இருக்கலாம். ஆனால் அதில்தான் உண்மை அர்த்தம் இருக்கும். அவ்வழி உன்னை ஆழத்தில் ஆளாக்கும். அதுதான் தேவதையின் பாதை. நீ தான் அந்த தேவதை. நீயே துவக்கம். நீயே அருள். நீயே பிரபஞ்சத்தின் விடை. எனவே இன்று உன்னுடைய உணர்வுகளை மாற்றி, செயலை அமைத்து, எண்ணங்களை தூய்மையாக்கி, உன் வாழ்க்கையை புதிய ஒளிக்குள் அழைத்துச் செல். நாளை உன்னை கட்டாயம் பாராட்டும். ஆனால் அந்த நாளை உருவாக்கும் பொறுப்பு இன்று உன்னிடம் தான் இருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டே செயல் செய். அதை நம்பு. அதை வாழ்.